ஓப்பனா சொல்றேங்க, தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்களே, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், உங்கள்ட்ட ஒன்றும் பிச்சை எடுக்கல. நாங்க வந்து ரைட்டா, எங்களுக்கு 2 எம்பி நாங்க ஜெயிச்சிருக்கோமா ஜெயிக்கலையா? உங்களுடைய கூட்டணி ஜெயிச்சோம், அதுக்கு உங்களுடைய உதவி இருக்கு. ஆனா நீங்க 2 எம்பி போக 37 எம்பி ஜெயிச்சிங்களே அந்த காலகட்டத்தில். 37 எங்க ஓட்டு இருக்குல்ல. இப்ப நான் மதுரைக்காரன், மதுரை ஒரு எம்பி ஜெயிச்சிருந்தாலும் சங்கத்தமிழ் ஓட்டு இருக்கா இல்லையா? சங்கத்தமிழமே பல விடுதலை சிறுத்தை ஓட்டு போட்டிருக்கான்ல. இது எல்லாத்துக்கும் தகும்ல. ஏன் இன்னைக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்தில் முதல்வராக உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம்னு நீ 2021 எங்க தலைவருடைய நிகழ்ச்சி நீங்க சொல்லலையா? சும்மா டீ பண்ண கொடுத்து எங்களை ஏமாத்துன்னு நினைக்காதீங்க, நான் ஓப்பனா சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். தம்பி, சேனல் நம்ம சேனல் மாதிரி தெரியலையே, இதேதான் புது சேனலா இருக்குது அப்படின்னு சொல்லி புதுசா பாக்குறவங்க கேட்கலாம். ஒன்றும் யாரும் குழப்ப பண்ணாதீங்க, எல்லாம் நம்ம சேனல் தான், நம்ம குடும்ப சேனல். ஆமாங்க, ஒரு சில பல முக்கியமான காரணங்களால அண்ணனால இன்னைக்கு வீடியோ பண்ண முடியல, இன்னொரு 2 நாள்ல வந்துருவாரு. அதனால சரி, நம்ம ஒரு சப்ஸ்டியூட் பிளேயரா அந்த சேனல்லையும் ஒரு வீடியோ பண்ணிட்டு போயிடுவோமே அப்படின்ற மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சீக்கிரமா, இது 50,000 வந்துருக்குதா, 50,000 1 லட்சம் கொண்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கு பெருந்தன்மை இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பொன்னான சப்ஸ்கிரைபுகளை இந்த ஜபா ஹியர் என்ற சேனலில் குத்தி 1 லட்சம் வாக்குகள் சப்ஸ்கிரைபர்கள் கொண்டு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாங்க, பார்த்துக்கங்க. அடுத்ததாக என்னன்னா, இப்போ நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு தேவை இருக்குதுங்க. ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பேசணும். தேமுதிக திமுக கூட்டணியில போயிருச்சு, அழகா ஸ்மார்ட்டா விலையை ஏத்தி விட்டு பயங்கரமா அவங்களுக்கு ஒரு பெரிய பார்கெனிங் பவர் இருக்கிற மாதிரி இவரே அவங்களுக்கு ஹைப்பை ஏத்தி விட்டு திமுகவை நர்வஸ் ஆக்கி அந்த பயத்துல ஒரு முடிவெடுக்க வச்சு தேமுதிகவை அழகா, அதாவது வியாபாரமாவாத தக்காளியை பெரிய விலைக்கு டபுள் விலைக்கு வித்தா மாதிரி வித்துட்டாரு. அங்க போயிருச்சு தேமுதிக அப்படின்ட்டு. அங்க போனது வெறுமனே திமுக தலையில கட்டினது மட்டும் இல்லாம ஒரு 10 சீட்டுக்கு அந்த கூட்டணிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிகுண்டை பத்த வச்சு வெடிக்க வச்சிட்டாருங்க. ஒரு சூனிய பொம்மையை கொண்டு போயிட்டு அண்ணா அறிவாலயத்துக்குள்ள சத்தம் இல்லாம ஐயா ஸ்டாலின் அவர்களை உட்கார்ற சோஃபாக்கு அடியில வச்சு விட்டு வந்த மாதிரி திமுக கூட்டணியில தேமுதிக கட்சியை அனுப்பிச்சு விட்டாரு. அந்த சூனிய பொம்மை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கட்சிக்குள்ள இருக்கிற அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற மற்ற கட்சிகளை பூரா ட்ரிகர் பண்ணுது. அவங்க பூரா திமுக மேல எரிஞ்சு விடுறாங்க. திமுகவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனையில ஏற்கனவே சிபிஎம் ஒரு பக்கம் முறுகிட்டு நிக்கிறாங்க. 10 மணி நேரம் ஆலோசனைன்னு சொல்லி தப்பா சொல்லிட்டேன், 13 மணி நேரம் ஆலோசனையா. ஆமா, ரொம்ப வீரியமா இருக்காங்களாம். எங்க டிமாண்டுக்கு ஒத்துக்கலாம், நாங்க பாரு என்ன முடிவு வேணா எடுத்துருவோன்ட்டு பார்ப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் விசிக்கா சொல்லவே வேணாம், போப்பா போ, என் பணத்தை தாண்டி போ அப்படிங்கிற மாதிரி பாவம் நிறைய பேர் அங்க ஒரு பக்கம் படுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் தேமுதிக அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே என்டிஏல இருக்கக்கூடியவங்க அதை பார்த்து ரசிக்க மாட்டாங்களா? ஆகக்கா, நம்மளால பரவாயில்லையா, சத்தம் இல்லாம சம்பவம் பண்ணி விட்டாரியான்ட்டு. மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற விஷயங்களுங்க. வழக்கமா இந்த பிரச்சனை நடக்கும், விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணி பஞ்சாயத்து நடக்கும். ஆனா இந்த தடவை அது பயங்கரமா மக்கள்கிட்ட பல மடங்கு கொண்டு போய் சேர்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இளைஞர்கள், தமிழக வெற்றி கழகம் சார்ந்த இளைஞர்கள் பல பேர் இன்னைக்கு சோசியல் மீடியால அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அரசியல் பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ முன்ன இருந்ததை விட 100 மடங்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் எப்படி அவமானப்படுத்தப்படுது, அசிங்கப்படுத்தப்படுது, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் அசிங்கப்படுத்தப்பட்டுச்சு, இப்ப இருக்கக்கூடிய பரிதாபமான நிலை என்னன்னு சொல்லி எடுத்து பறக்க விடுறாங்க. இதுதான் சிக்கல். இப்படி ஏற்கனவே இந்த விசிகாவும் சிபிஎம்மும் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தேமுதிக புதுசா இன்னொரு பெரிய ஐட்டத்தை எடுத்து வைக்குது. கவுண்டமணி செங்கலை தூக்கி இலையில வைப்பார்ல, சோத்துல கல்லுடான்ட்டு, அந்த மாதிரி 10 சீட்டுக்கு குறைவாக பெற்றால் பதவி விலகுவோம். தேமுதிகவில் திடீர் போர்க்குரல் என்னன்னா, மார்ச் 22 இன்னைக்கு வந்த செய்தி. திமுக கூட்டணியில் 10 சீட்டுகளுக்கு குறைவாக பெற்றால் பதவி விலகுவோம் என தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். திமுக கூட்டணியில் சமீபத்தில் இணைந்த தேமுதிகவுக்கு ராஜ்யசபா எம்பி வழங்கப்பட்டு விட்டது. அதுலயே ஏற்கனவே வயிறு எரிஞ்சு புகையா போயிட்டு இருக்குதுங்க மற்ற கட்சிகளுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு. ஆனா உங்களுக்கு அது பத்தல. ஆனால் அக்கட்சிக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. திமுகவும் ஒரு மாதிரி அப்படி சைலண்டாக இருக்கிறது. இந்நிலையில் 8 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக தகவல் பரவும் நிலையில் 10 தொகுதிகள் வரை பெறாவிட்டால் பதவி விலகப் போவதாக சில மாவட்ட செயலாளர்கள் போர் கொடி உயர்த்தியுள்ளனர். 8 சீட்டு கொடுத்தாலே வாங்கக்கூடாதுங்கன்னு சொல்லி இப்ப தேமுதிக ஒரு போர் கொடி ஆரம்பிச்சிட்டாங்களாம். என்னப்பா இதெல்லாம், என்ன சிம்ரன் இதெல்லாம்? அவங்களெல்லாம் பாருங்கயா, அவங்க அங்க படுற அவஸ்தையை பாருங்க. 5 வருஷமா அவங்க கூடயே, 5 வருஷமாவா, 2017 9 வருஷமா கூடயே இருக்கிறவங்களுக்கு அந்த நிலைமை.
8 சீட்டுங்கிறதெல்லாம் கௌரவம் தான், வாங்கிக்கங்கன்னா 10 வாங்கி முடிங்க அப்படின்ட்டு. என்னைக்குமே பார்த்தீங்கன்னா தேமுதிகவுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ஒரு மாதிரியா வச்சிருப்பாங்க. அவங்க இவ்வளவுதான் இருக்கும் அவங்களுக்கு கெப்பாசிட்டி. ஆனா அவங்க பேசுறதெல்லாம் 20 25 அப்படின்ட்டு. அதான் ஒரு தடவை இந்த கூட்டணி ஃபைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தேமுதிக லைட்டாக இந்த பக்கம் பேசிட்டு இருந்தாங்களே ஏடிஎம்கே கிட்டையும், திடீர்னு கூப்பிடுறதே விட்டாராம் இபிஎஸ் அவர்கள். கூப்பிடவே இல்லையா, 5 நாள் ஆச்சு 6 நாள் ஆச்சு கூப்பிடவே இல்லையா. அப்போ கேட்டாங்களாம், என்னன்னு அண்ணன் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு, அப்படி என்ன நாங்கள் பெருசாக கேட்டோம், ஒரு 18 தொகுதி கேட்டோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொன்னவங்க அவங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு கேட்டாங்கல்ல, நீங்க எல்லாம் பெரிய கட்சி 180 இடத்துல போட்டி போடுறீங்க, நாங்க என்ன அவ்வளவா கேட்டோம், எங்களுக்கு ஒரு 15-20 சீட்டு கொடுத்தா என்ன தப்புன்ட்டு, நீங்க 234 கூட போட்டி போடுங்க, தனியா போய் உங்களை யாரு வேணாம்னா அப்படிங்கிறது அந்த பெரிய கட்சிகளுடைய குரல். இப்படிலாம் இருக்கக்கூடிய தேமுதிக, பேராசையின் பெரு வடிவமாக இருக்கக்கூடிய தேமுதிக இப்ப 10ன்னு வந்து நிக்கிறாங்களா அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் கடந்த 2011 நம்ம 41 வாங்கினோம், அதையே நம்ம மனசுல வச்சுப்போம். அப்படி இருக்கும்போது இப்ப 10 ஆச்சு வாங்கினா தானே மரியாதைன்ட்டு, அப்ப வாங்கின பர்சன்டேஜ் 10% கிட்ட, இப்ப வாங்கினது 0.43, அதுக்கேற்ற மாதிரி தான் வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி மட்டும் ஏத்துக்க மறுக்கிறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ராஜ்யசபா எப்படியும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட்டு மற்ற கட்சிகளோட, டிஃபெண்டர் கார் ஒன்று, அந்த போட்டோ வேற பயங்கர வைரல். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சும்மா கொடி கட்டி பறக்குறாங்கயா. இந்த சாலமன் பாப்பையா காமெடி இருக்குது இல்ல சிவாஜி படத்துல, துப்பாக்கி வச்சுட்டு தீபாவளி அப்போ ஒண்ணு பண்ணுவாரு, அந்த மாதிரி தேமுதிக கையில 2 கலர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இங்க பாரு ஜாலிய அப்படின்னு சொல்லி டப்புன்னு சொல்றாங்க. விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் பார்த்து, ராஜ்யசபா உங்களோட எக்ஸ்ட்ரா சீட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்றை மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், தப்பி தவறி அந்த மாதிரி நடந்து 10 சீட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் எழுதி தரேன், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் திமுக வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க நிக்கிற தொகுதியை தவிர மற்ற தொகுதியில திமுகவை தோக்கடிக்கிற வேலையை தரமா செய்வாங்க, சரியா செய்வாங்க. இந்த கொடுமையெல்லாம் சகிச்சுக்க முடியாதுங்க. என்னது அப்படின்னு நமக்கே பாக்குறதுக்கு என்னையான் போது அந்த கட்சிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கும். அதாவது நேத்து வந்துட்டு 10 சீட்டு பிளஸ் ராஜ்யசபா ஒரு டிஃபெண்டர் எல்லாம் வாங்கிட்டு அவங்க பாட்டு கெத்தா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு அதான் இந்த பேட்டரி நான் சொல்லணும்னு நினைச்சேங்க, தேமுதிகவுடைய சக்சஸ்ஃபுல் டீலிங் இதோட முடிஞ்சிடல, இன்னும் 2-3 கட்டம் இருக்குதுங்க. இப்போ சீட்டு வாங்கிடுவோமா, ஆல்ரெடி 2 சக்சஸ் ஆயிடுச்சா, அடுத்து 3வது அந்த சீட்டில் வேட்பாளர் போடுறதுக்கு மறுபடியும் நாங்கள் அதிமுக கிட்டையும் என்டிஏ கிட்டையும் பேசுவோம், எப்படி இந்த தொகுதியில் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 வேட்பாளர் அப்படி போட்டு அதில் ஒரு கட்சிக்கு ஒரு வளர்ச்சி, அதில் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வேட்பாளர்லாம் கொஞ்சம் போட்டு முன்ன பண்ணுறதுல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் முடிச்சா, அதுக்கப்புறம் தேர்தல் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிவுகள் வரும்போது ஒருவேளை நம்ம கிட்ட ஒரு 3-4 எம்எல்ஏ இருக்குது அப்படின்னா, அப்போ ஒருவேளை அந்த பக்கம் மெஜாரிட்டி எதனா பத்தலாம், அப்போ ஒரு வியாபாரம் இருக்குது, முரட்டு வியாபாரம், சந்தேகமே இல்லை, கிளம்பி போயிட்டே இருப்பாங்க தேவைப்பட்டா. அதாவது நல்ல டீலாக அமைஞ்சுன்னா அப்படி அடுக்கடுக்காக அடுத்தடுத்து தேமுதிக காட்டில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. இவங்க பாவம் குச்சை சாப்பிட்டுக்கிறாங்க நம்ம திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், தோழர்கள், தோழமைகள். ஆமா, அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு மேட்டரை இந்த இடத்துல சொல்லிதாங்க ஆகணும். ஒரு பக்கம் இவங்க பேராசை பிடிச்சவங்க, இவங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படிலாம் பண்றாங்கன்னு இவங்களை ட்ரோல் பண்ணாலும் இவங்க தான் நாங்கள் விவரமானவங்க. யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் இழிச்சு வாங்கி தானே நல்ல மற்றவங்க. இப்போ காங்கிரஸ் முறுக்கி நெருக்கி பண்ணாத டார்ச்சர் பண்ணி ஆட்சியில பங்குன்னு ஆரம்பிச்சதுனால தான் 28 சீட்டுன்னு வந்து முடிஞ்சு. அடுத்து தேமுதிக பயங்கரமா 18-20ன்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ணதுனால தான் அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா பிளஸ் கௌரவமான அந்த ஆப்ஷன்ஸை ஓப்பனா வச்சுக்கிட்டே மிரட்டினதுனால தானே அது நடந்துச்சு. இந்த கூட்டணி கட்சிகள் ஏன் இழிச்சவாய் கூட்டணி கட்சிகள் இப்ப புரியுதா? அந்த வகையில நம்ம தான் தப்பா அவங்கள விமர்சிச்சிட்டோமோ, தேமுதிகவை தான் நம்ம தான் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டோமோன்னு தோணுது. அவங்க தெளிவா தாங்க இருக்காங்க. இந்த கும்பல் கிட்ட எப்படி டீல் பண்ணணும், இந்த கும்பல் கிட்ட எப்படி கறக்கணும்னு அவங்களுக்கு தாங்க தெரியுது. மற்ற இந்த பாவம் இந்த என்ன சொல்றது, இந்த காமெடி பீஸுங்களுக்கு அது தெரியல. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு தெரியல. இப்ப பாருங்க நம்ம பன்ருட்டி வேல்முருகன், அவரது ஒரு மாதிரி அப்படியே தடுமாறி அப்படி நின்று இருக்குது. அந்த கூட்டணியில தொடர்வதா வேணாவான்ட்டு அவர் முறுக்கிக்கிட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு. போன் பண்ணுவாங்களா, நான் கோபமா பேச போறேன், போன் வந்தா மட்டும் பேச போறேன், போன் பண்ணுவாங்க பாரு, இப்ப நான் கோச்சிட்டு உட்காந்துக்கிறதுனால பார்த்துட்டு இருக்கிறாரு. போன் வர மாட்டேங்குது, கூப்பிட மாட்டேங்கிறாங்க திமுக இப்போ வரைக்கும்.
கோச்சிக்கினியா, சரி கோச்சிக்க அப்படிங்கிற மூட்ல இருக்கிறாங்களோ அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் சந்தேகமா இருக்குது. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல். பர்செப்ஷன் முழுக்க அதை ஃபோக்கஸ் பண்ணாங்க. 26 கட்சியை தூக்கி உள்ள வச்சு ஒரு மாபெரும் கூட்டணி, வெற்றி கூட்டணி அப்படின்ற அந்த பர்செப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க திமுக. இப்ப பார்த்தா வாழ்வுரிமை கொஞ்சம் லைட்டா எங்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்குதுன்ட்டு வெளியே வர மாதிரி தெரியுது. அப்ப பர்செப்ஷன் எலெக்ஷன் நெருக்கத்துல உடையுது. என்னையா உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையாமே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிப்பாங்களே. ஒவ்வொரு கூட்டணியை ஃபைனலைஸ் பண்றதுக்கும் ஊறுபட்ட பஞ்சாயத்து, ஊறுபட்ட விவகாரம், 1008 பிரேக்கப் ஆகி அதுக்கப்புறம் பேச்சப் ஆகி அது ஒரு முன்ன பண்ண ஒரு மாதிரி. ஆனா ஆப்போசிட்ல பாருங்க, பெருசா நம்பர்ஸ் வேணாயா நமக்கு, இந்த கூட்டணியில இத்தனை கட்சி அத்தனை கட்சின்றதெல்லாம் வேணாம், போறவங்களெல்லாம் அமுச்சு விட்டுரு, தெளிவா 3 கட்சி. அதாவது முக்கியமான அலைன்ஸ் பார்ட்னு சொல்லும்போது ஒரு 3-4 பேர் தான். அதுவும் நமக்குள்ள அந்த சீட் ஷேரிங்ல சண்டை, அத்தனைன்ட்டு வெளியே போய் பேட்டி கொடுக்கறது, திருப்தி இல்லை, வேதனையா இருக்குது, சோகமா இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் எதுவும் வேண்டாம். சத்தம் இல்லாம அப்படியே ஒரு பெரிய ஜமுகாலத்தை போத்திக்கிட்டு உள்ள பேசுவோம். சண்டை போடுறதால அதுக்குள்ளேயே குத்திப்ப மாறி. ஆனா அப்படியே தொகுதி பங்கீடு அங்கேயே செட்டில் பண்ணிட்டு வெளியே வந்து சிரிச்ச மணிக்கு எல்லாம் நாங்க ஒற்றுமையா சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். நம்மள டெல்லிக்கு போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறவங்களாம் ட்ரோல் பண்றாங்க. டெல்லிக்கு போனா என்ன, பஞ்சாபுக்கு போனா என்ன, கூட்டணியில குழப்பம் இல்லாம சண்டை இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிறோமா, எல்லாரும் ஒரே வாய்ஸ்ல பேசுறோமா, உங்களை மாதிரி மானம் கட்டு தெரியலையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு மோட்ல இபிஎஸ் அவர்கள் அவருடைய கூட்டணியை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட உதயசூரியனும் சரி ரெட்டலையும் சரி 160 170 தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு நிலவரம் சொல்லுது. 170 தாண்டி நிக்கிறதுக்கு ரெட்டலைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதே மாதிரி உதயசூரியனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பெரிய கேள்வி. ஸோ அடுத்தடுத்த நாட்கள்லாம் இன்னுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. அப்படி ரெட்டலையும் உதயசூரியனும் நிற்கக்கூடிய தொகுதிகளில் டைரக்ட் ரெட்டலை உதயசூரியன் கிளாஷ் எத்தனை வரப்போகுது, இவங்களுடைய மெயின் சிம்பிளுக்கு எதிரில் ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரியான கிளாஷ் எத்தனை வரப்போகுது அப்படிங்கிற பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ்லாம் அடுத்த ஒரு 3-4 நாள் அப்படியே அன்ஃபோல்ட் ஆக போகுது. ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.